Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத ஒப்பற்ற நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில அருமையான ஒரு தேவ நற்செய்தியை ஆண்டவர் கொடுக்கும் போது, ஒரே ஒரு வார்த்தையினால் சுகம் பெறுவாய் என்கிறதான தலைப்பு. தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து நமக்கு இந்த வார்த்தை வரும்போது ஆறுதலாய், தேர்தலாய், சுகமாய் இருக்க தேவாதி தேவன் அருள் செய்வீராக. இந்த செய்தி முழுவதுமாக கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம யூடியூபின் வாயிலாக தேவ நற்செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். உன்னதமான தேவன் இயேசு கிறிஸ்துவாய் இந்த பூமியில அவர் என்னென்ன அற்புதங்களை செய்தார் என்கிறதான காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி தியானிக்க அருள் செய்திருக்கிறார். ஆகவே கேளாதவர்கள் கேட்டு பயன்படும்படியாக, பிரயோஜனப்படும்படியாக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவ ஜனமே, இந்த தேவ செய்தியின் வாயிலாக நாம் சுகம் பெறும் சத்துவம் நமக்கு உண்டாக உன்னதமான தேவன் அருள் செய்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை என்பது வல்லமை உள்ளது. அந்த வார்த்தையிலே ஜீவன் உண்டு, வார்த்தையிலே ஆவி உண்டு. எவ்வளவு மேன்மையானது அல்லவா? ஆகவே வார்த்தையிலே ஆவியும் ஜீவனுமாய் கலந்துதான் நம் மத்தியிலே இறை வார்த்தை வருகிறது. அந்த இறை வார்த்தை ஒருபோதும் இதோ பலனளிக்காமல் ஆண்டவரிடத்திலே திரும்பாது. ஆகவே தேவனுடைய வார்த்தையின் மகிமையை பார்த்தால் யோவான் 6:63 வாசித்து பாருங்கள். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிற வார்த்தை அது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தால் அது பலன் தராமல் திரும்பி போகாதாம். எவ்வளவு மேன்மை பாருங்க. ஆகவேதான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55:10-11 வசனங்களை வாசித்து பாருங்கள். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். பாத்தீங்களா? வானத்தில் இருக்கிறதான நீர்த்துளி இருக்கிறதாவா, வானத்திலிருந்து பொழிகிறதான மழை இருக்கிறதல்லவா, மழை துளி, இவைகளெல்லாம் பூமியில இறங்கி உண்பவனுக்கு உணவும் உடுப்பவனுக்கு உடையும் கொடுக்கிறது. அது பலன் தராமல் மேகமாய் போகிறதில்லை. அதே போல தேவனுடைய வார்த்தையின் ஒரு சொல் அது மழையாய் இறங்கி வந்தால், பனியாய் இறங்கி வந்தால் அது நம்ம மத்தியிலே வந்து 60, 30, 100 பலன் தந்துதான் பரலோகத்துக்கு போகுமாம். எவ்வளவு மேன்மை அல்லவா? இப்படிப்பட்ட வார்த்தை தான் பரத்திலிருந்து இறங்கி வந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் செய்ய இயேசு கிறிஸ்துவாய் பிதாவின் வார்த்தையாக இறங்கி வந்தார். எவ்வளவு மேன்மை அல்லவா?
அந்த வார்த்தையிலே 12 விதமான கிருபைகளை கொடுத்தார். 12 விதமான அம்சங்களை கொடுத்து இருக்கிறார். 12 விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த வார்த்தை 12ம் கிரியை செய்ததாம். அதிலே முதலாவதாக அதிகாரமிக்க வார்த்தை, அது ஒன்று. இரண்டாவதாக வல்லமை, மூன்றாவதாக ஆலோசனை, நான்காவதாக கிருபை, ஐந்தாவதாக மகத்துவம், ஆறாவதாக தேவஞானம், ஏழாவதாக மன்னிப்பு, எட்டாவதாக அற்புதம், ஒன்பதாவதாக எச்சரிப்பு, பத்தாவது அன்பு, 11வது பார்க்கும்போது அதுதான் சுகம், 12வதாக நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே கொடுக்கிறார். எப்படிப்பட்ட காரியம்? 12வதாக பார்த்தால் நியாய தீர்ப்பு என்கிறதான இந்த 12 விதமான வார்த்தையின் அம்சங்களும் ஒரே வார்த்தையில் இருந்து இந்த 12 விதமான காரியங்கள் அதிகப்படுத்தி ஆண்டவர் கொடுத்து ஒரே தேவன் பரலோக ராஜ்யத்திலிருந்து இங்கே இறங்கி வந்தார் என்று சொன்னால் அவர் 12 பேரை உருவாக்கி அந்த 12 பேர்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட கிருபையின் வரத்தை கொடுக்கிறார். 12 சீடர்களாய் சுற்றி திரிந்தார்கள். அந்த 12 சீடர்களும் இவ்விதமான ஒரு 12 பண்புகளுக்குள்ளாக அவர்கள் வார்த்தையினாலே ஸ்திரப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படியாக 12 விதமான அற்புத அடையாளங்களும் 12 விதமான சீடர்களும் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவ வார்த்தையை தேவன் இவ்விதமாக நிறைவேற்றிதான் பரலோக ராஜ்யத்திலே அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டார். எவ்வளவு மேன்மை, எவ்வளவு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? இதை அறிந்த இயேசு இதோ ஒரே ஒரு வார்த்தையினாலே இவைகளெல்லாம் உட்கொண்டதான இயேசு ஒரே ஒரு வார்த்தையினாலே இதோ அவர் எப்பொழுது சொல்லுவார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, எங்களுக்கு சுகம் உண்டாயிருக்கும், எங்களுக்கு ஆறுதல் உண்டாயிருக்கும், எங்களுக்கு சமாதானம் கிடைக்குமே என்று சொல்லி ஓடி வந்தவர்கள் எத்தனையோ 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 பேர். ஆகவேதான் அவருடைய வார்த்தையை கேள்விப்பட்ட அனைத்து பேரும் அவருடைய ஒரு வார்த்தைக்காக ஏங்கினார்கள். அதே போலதான் 100க்கு அதிபதி என்கிறதான ஒரு தேவனுடைய பிள்ளையை பார்க்கிறோம். அவன் கபர்நாகும் என்கிறதான இடத்திலே அவன் 100க்கு அதிபதியாய் இருந்தான். அவனுக்கு பிரியமான வேலைக்காரன் என்று சொல்லி ஒருவன் இருந்தான். அவன் மரண போராட்டமான வியாதியிலே அவன் படுத்த படுக்கையாய் கிடந்தான். அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது. அடுத்தது மரணம் தான் என்கிறதான வியாதி. ஆகவே பிரியமான வேலைக்காரன் மீது அக்கறை வைத்து இந்த 100க்கு அதிபதி என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் இதை சுகமாக்க முடியும் என்கிறதான விசுவாசத்தோடு கூட யாரும் சுகமாக்க முடியாத இந்த வியாதியை தேவன் சுகமாக்க அவர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி அறிந்து அவன் ஆண்டவரிடத்திலே வருகிறான். ஆச்சுங்களா? இதுதான் மேலான ஒரு காரியம். ஆகவே இந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் மரணத்தின் தருவாயிலே, கடைசி தருவாயிலே இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. வாசித்து பாருங்கள். லூக்கா 7வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே 100க்கு அதிபதியாக ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். மரண அவஸ்தையாய் இருந்தான். கொஞ்ச நஞ்ச அவஸ்தை அல்ல, அது மரண அவஸ்தை. அதை பார்த்துதான் இதோ ஆண்டவரே உம்மாலே சுகமாக்க முடியும் என்கிறதான விசுவாசத்தோடு கூட இதோ இயேசுவே நீ சுகமாக்கும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறதான அந்த காரியத்தை பார்க்கிறோம். இரண்டாவதாக இதிலே லூக்கா 7:3 வாசித்து பாருங்கள். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். பாத்தீங்களா? யூதர்களுடைய மூப்பரை அனுப்பும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்னு கேட்டீங்கன்னா, இதோ இந்த அற்புதத்தின் வாயிலாக இவன் சுகம் பெற வேண்டும் என்கிறதற்குண்டான காரியம் ஏற்ற பாத்திரமாய் இவன் இருந்தான் என்று சொல்லி யூதர்களுடைய மூப்பர்கள் சொல்லுகிறார்கள். சீடர்களும் போய் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே இதோ இவனுக்கு அற்புதம் கிடைக்க, இவனுடைய வேலைக்காரனுக்கு அற்புதம் கிடைக்க இவன் ஏற்ற பாத்திரன்
என்று சொல்லி நமக்காக ஒரு சிற்றாலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான். ஆராதனை செய்வதற்கு உண்டான ஒரு ஆலயத்தையும் உண்டாக்கி கொடுத்ததான நற்கிரியை செய்தவன் நம் மேலே பிரிய வைத்திருக்கிறான் என்றும் சொல்லுகிறார்கள். எத்தனை அருமையான ஒரு காரியம்! ஆகவேதான் லூக்கா 7:4 5 முடியதான வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். இவன் நேசிக்கிறவனாயிருந்தான், ஒரு ஜெப ஆலயத்தையே கட்டி கொடுக்கத்தக்கதான தயால குணமுடையவனாயிருந்தானாம். இதை மையமாக வைத்து இப்படிப்பட்டவனுக்கு நீர் சுகத்தை அனுப்பும் என்று பரிந்து பேசுகிறார்கள். வாசித்து பாருங்கள். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தால் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயம் கட்டினான் என்றார்கள். பாத்தீங்களா? நாமும் கூட கேட்கிறோம், அற்புதம் வேணும்னு கேட்கிறோம், எங்க வாழ்க்கையில சுகம் வேணும்னு கேட்கிறோம், அதிசயம் வேணும்னு கேட்கிறோம். அந்த இடத்துல நம்முடைய நற்கிரிகை இருக்கிறதா? 100க்கு அதிபதி செய்ததான நற்கிரிகை நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் தேவனுடைய அற்புதம் உங்கள் பக்கமாய் என் பக்கமாய் சடுதியாய் கடந்து வருங்க. எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே ஆண்டவருடைய அற்புதம் வாங்குவதற்கு தகுதி வேண்டும். தகுதியான பாத்திரங்களாய் இருக்க வேண்டும். நற்கிரிகை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை வைத்துதான் நமக்கு அற்புதம் கிடைக்கிறது என்கிறதான சூழ்நிலை ஏற்படுமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இதை நினைவு கொள்ள வேண்டும். இப்பொழுது ஆண்டவர் இதை கேட்டவுடனே, ஓ தகுதி நிறைந்த பாத்திரம் அல்லவா அவன் என்று சொல்லி அவருடைய பாதம் 100க்கு அதிபதியின் வீட்டுக்குள்ளாக கடந்து வர ஆரம்பிக்கிறது. ஆரம்பித்த அந்த சமயத்திலேயே 100க்கு அதிபதி என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே, நீர் உயர்ந்தவர், உன்னதமானவர், நீர் பரிசுத்தர், நீர் மேலானவர். ஆண்டவரே, அப்படி மேலானவராய் இருக்கும் போது உம்முடைய பாதம் என் வீட்டுக்குள்ளாக வருவதற்கு நான் தகுதி உடையவன் அல்ல. நம்மள என்ன சொல்லுவோம்? ஐயோ உடம்பு சரியில்லப்பா, ஊழியக்காரனை கூட்டு வா, நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஊழியக்காரன் வந்து என்ன தொட்டு குணமாக்கணும். இதான் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஆனா இந்த 100க்கு அதிபதியினுடைய யோசனையை பாருங்கள். அற்புதத்தை கேட்டான், ஆனால் அந்த அற்புதம் தூரமா இருந்து வரும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அது காற்றோடு காற்றாக கடந்து வந்து என் ஊழியக்காரனை தொடும் என்கிறதான ஒரு விசுவாச நிலையிலே நான் பாத்திரன் அல்ல தேவனே, நான் பாத்திரன் அல்ல, அவ்வளவு பரிசுத்தவான் நான் அல்ல, நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் தகுதி உடையவன் அல்ல என்றான். அவனுடைய நிலைமையை எடுத்து சொன்னான். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய காரியம்? இதைதான் வாசித்து பாருங்கள். லூக்கா 7:6. அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல என்று வேண்டிக் கொண்டான். நான் பாத்திரன் அல்ல, நான் தகுதி உடையவன் அல்ல என்று சொல்லி அடுத்தது ஒரு வார்த்தை சொல்லுகிறான். ஆண்டவரே, நீர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், அந்த வார்த்தை என் ஊழியக்காரனை சுகமாக்க வல்லமை உள்ளது. ஆகவே நீ எங்கே இருக்கிறீரோ, ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே இருந்து ஒரு வார்த்தை சொல்லும் என்றான். வாசித்து பாருங்கள், அருமையான ஒரு வார்த்தை. லூக்கா 7:7. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். பாருங்க, வேலைக்காரன் சொஸ்தமாவான், ஒரு வார்த்தை சொல்லும் அப்படி சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது அவனுடைய நிலையை குறித்து சொல்லுகிறான். ஒருவரை நோக்கி நான் போ என்றால் போகிறான், இன்னொருவன் நோக்கி நான் வா என்றால் வருகிறான். அப்படிப்பட்ட அதிகாரம் என் கையில இருக்கிறது. ஆனாலும் இதோ நீர் எல்லா அதிகாரத்திற்கும் மேற்பட்டவர், எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை காட்டிலும் நீர் வானம் பூமி பூமியின் கீழானோர் யாவரும் முழங்கால் படியிடுகிறதான அதிகாரம் இடத்துல உண்டு என்று சொல்லி உய்ந்து ஆராய்ந்து அதையும் சொல்லுகிறார். வாசித்து பாருங்கள் அடுத்த வசனத்திலே, லூக்கா 7:8. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாழவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இதை பார்த்த உடனே பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மிகுந்த ஆச்சரியம். இப்படிப்பட்ட விசுவாசம் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே இல்லையே, ஏன் என் சீடர்களிடத்திலும் கூட இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லையே என்று சொல்லி
இயேசு கிறிஸ்துவே ஆச்சரியப்படும்படியான ஒரு விசுவாசம் நூற்றுக்கு அதிபதிக்குள்ளாக இருந்தது. இன்னைக்கு நமக்குள்ளாக இருக்கிறதா? இல்லையே, இல்லையே. யோசனை செய்து பாருங்கள். அற்புதம் வேணும், அற்புதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், எனக்கு தடைகள் நீங்கணும், எனக்கு சுகம் ஆகணும்னு சொல்லிதான் ஜெபிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நம்மிடத்திலே நற்கிரிகை இல்லாமல் போயிருக்கிறது. நம்மிடத்திலே ஆண்டவருடைய பண்புகள் அறியாமல் இருக்கிறோம். நம்முடைய அதிகாரத்தை தான் உயர்வாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பாத்தீங்களா? ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நன்றாக கருத்தாய் அறிந்து ஒரு ஆச்சரியமான விசுவாசம் இந்த நூற்றுக்கு அதிபதியின் இடத்திலிருந்து வெளியே வந்தது என்றால் அது ஆச்சரியம், ஆச்சரியம், ஆச்சரியம். அதை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இதை குறித்து ஆச்சரியப்பட்டார் என்று எழுதி இருக்கிறது. வாசித்து பாருங்கள், லூக்கா 7:9. இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாத்தீங்களா? உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சொல்லி முடித்த உடனே என்ன சொல்லப்படுகிறது? மத்தேயுல ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. நீ போகலாம், நீ போகலாம். அவருடைய வார்த்தையின் அதிகாரம் பாருங்க. நீ போகலாம், உன்னை நீ கேட்டு கொண்டபடியே ஆக கடவுது. அவ்வளவுதான் சொன்னார். உடனே ஊழியக்காரன் அந்த நிமிஷத்துல, அந்த தருணத்துல, எந்த நிமிஷத்துல அவர் எந்த தருணத்துல அவர் சொன்னாரோ அதே தருணத்துல அவன் சுகமானான் என்று எழுதப்பட்டிருக்கு. வாசித்து பாருங்க, லூக்கா 7:8. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். பாத்தீங்களா? முதலாவது தன்னுடைய அதிகாரத்தை அவன் இருந்தாலும் என்னுடைய ஊழியக்காரனை சுகமாக்குறதற்கு எனக்கு சத்துவம் இல்லை, இந்த நோயை போ என்று சொல்லி அனுப்புகிறதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை, இந்த அதிகாரத்தின் சுகம் உம்மாலே மாத்திரம் உண்டு ஆண்டவரே என்று சொல்லி அறிந்தவராய் இவ்விதமாக நூற்றுக்கு அதிபதி விசுவாசம் ஆச்சரியமான விசுவாசமாய் இருந்தது. இது ஒரு சம்பவமாக இருக்கிறது. இதிலிருந்து ஆவிக்குரிய காரியங்களை நாம் பார்க்கும்போது பிரமாதங்க, அருமையான காரியம். இதுவரைக்கும் கேட்டிராத தேவ செய்தியை நாம் கேட்க போகிறோம். வெறும் தேவனாய கர்த்தர் இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை சுகமாக்குகிறார். இதுக்குண்டான சம்பவங்கள் என்ன என்று இதுவரைக்கும் வாசித்தோம். ஆனால் இதற்குள்ளாக இருக்கிறதான ஆவிக்குரிய ரகசியம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரகசியத்தை தான் இப்பொழுது நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். பிரியமானவர்களே, உன்னதமான தேவன் ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியத்திற்குள்ளாக அற்புதம் செய்தால் அந்த அற்புதத்துக்குள்ளாக ஆழமான சத்தியங்கள் உண்டு. அதை நாம் ஜீவனுக்கென்று எடுக்கும் போது, உன்னதமானவர் வெளிப்படுத்தும் போது அது நமக்கு ஆச்சரியத்தை தூண்டுகிற வகையில இருக்கிறது. ஆகவே நூற்றுக்கு அதிபதி ஒரு பக்கம், வேலைக்காரன் ஒரு பக்கம், சுகம் கொடுக்கிறவர் நடுவில் இருக்கிறார். இவ்விதமாக நூற்றுக்கு அதிபதி என்றால் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆவிக்குரிய ரீதியில ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்று சொல்லி நாம் பார்த்தால் அதுதான் நம்முடைய சரீரம். நூற்றுக்கு அதிபதி இந்த சரீரம் தான். இந்த சரீரம் கட்டளையிட்டால், மூளையிலிருந்து நம்முடைய சரீரம் மூளையிலிருந்து கட்டளை பிறப்பித்தால் இந்த கைகள், கால்கள், கண்கள் மட்டுமாக எல்லா விதமான உறுப்புகளும் செயல்படுகிறது. உடல் உள்ளுறுப்பும் செயல்படுகிறது, வெளியிலும் செயல்படுகிறது. கை நீட்டி என்றால் நீட்டும், மூளை கட்டளையிட்டால் நீட்டும், உயர்த்தி என்றால் உயர்த்தும், போய் என்றால் போகும், வா என்றால் வரும். பாத்தீங்களா? இதைதான் நூற்றுக்கு அதிபதி அழகாய் சொல்கிறார். ஒருவனை நோக்கி போய் என்றால் போகிறான், இன்னொரு நோக்கி வா என்றால் வருகிறான். அதே போல ஒவ்வொரு மனுஷனுடைய சரீரமும் நூற்றுக்கு அதிபதியாய் இருக்கும் போது, அவனுடைய மூளையில் இருந்து அதிகாரம் புறப்படும் போது விதமாக கை, கால்கள், உறுப்புகள் எல்லாம் செயல்படுகிறதா இருக்கிறது. சரிதானே? இதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துக்கு உள்ளே உள்ளான மனிதன் ஒன்று உண்டு. அந்த உள்ளான மனிதன் இப்பொழுது எப்படி ஆயிருக்கிறான்?
வேலைக்காரன் சுகவீனமாய் மரணத்துக்கு ஏதுவான வியாதி பட்டது போல தாயின் கர்ப்பத்தில் இருந்து பிறந்த அந்த நாள் முதல் கொண்டு எல்லாருக்குள்ளும் அவரவருடைய ஆத்மா நோய் கொண்டு இருக்கிறது. எந்த நோய் தெரியுமா? சாபம் பிடித்திருக்கிறது. கிரியை செய்யக்கூடாதபடிக்கு, ஆண்டவருக்கு கிரியை செய்யக்கூடாதபடிக்கு முடமான கையாய் இருக்கிறது. தேவனுடைய நீதியிலே நடக்க கூடாதபடிக்கு நொண்டிக்காலாய் இருக்கிறது. குந்தி 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 நடக்கக்கூடியதான அவல நிலை. இன்னுமாய் சொல்ல போனால் ஒரு கோமா ஸ்டேஜ். பாத்தீங்களா, உள்ளான மனிதன் எப்படி இருக்கான்? கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. கால் கை வர்றதில்ல, வெறும் ஜீவன் மட்டும் ஊசலாடிட்டு இருக்குது. அது மரண தருவாய். இந்த சரீரம் செத்து போனா அது செத்து போயிடும். வேதம் அழகாய் சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் பயங்கரமான நிலை. நம்ம பார்க்கலாம், குழந்தைகள்ல இருந்து பார்க்கலாம், பெரியவங்கள வரைக்கும் பார்க்கலாம். என்னைக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து என்றைக்கு இந்த சரீரம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறதோ, என்றைக்கு இந்த சரீரம் தேவனிடத்திலே தாழ்மைப்படுகிறதோ, என்றைக்கு இந்த சரீரம் 100க்கு அதிபதியை போல நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி இந்த சரீரம் ஆண்டவருக்கு முன்பாக தன்னைத்தான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறதோ, அப்பொழுது ஒரு மிராக்கிள்ஸ் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும். அந்த அற்புதம் தான் நமக்குள்ளே நடக்கிறதான அற்புதம், நமக்குள்ளே வருகிறதான சுகம். உள்ளான மனிதன் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே உள்ளான மனிதனாகிய ஆன்மா நோய் கண்டு இருக்கிறது, மரணத்துக்கு எதுவாக இருக்கிறது என்பதாக பார்க்கும் போதுதான் வேதம் சொல்கிறது, ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்மாவும் பாவத்தினாலே நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவும் சாகர நிலைமையில இருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 78:50. அவர் தம்முடைய கோபத்துக்கு வழித்திறந்து அவர்கள் ஆத்மாவை மரணத்துக்கு விலக்கி காவாமல் அவர்கள் ஜீவனை கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்தார். பார்த்தீர்களா? ஜீவனை கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு கொள்ளை நோய் சுற்றி கொண்டிருக்கிறது, பாவங்கள் சுற்றி கொண்டிருக்கிறது, அக்கிரமங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளான ஆன்மாவை கவ்வி பிடித்துக் கொண்டிருக்கிறது. நாம் தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும். அந்த 100க்கு அதிபதியை போல ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் தேவனே, அந்த ஒரே ஒரு வார்த்தையினாலே நமக்குள்ளாக அற்புதம் அதிசயம் நடக்கும். கேட்போமா? தேவ ஆசீர்வாதத்தை பெறுவோம். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நம்மை காப்பாராக. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபா ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717179